मारपीट करते हैं तो संदेश देना चाहिए या नहीं? அடிதடி செய்கிறார்கள் என்றால் பிறகு அறிமுகத்தை தரணுமா இல்லையா? तो सेवा का धर्म बहुत कठोर धर्म है। சேவையினுடைய தர்மம் மிகவும் கடினமான தர்மமாகும். बड़े प्यार से करना चाहिए। மிகவும் அன்பாக செய்யணும். क्यों? ஏன்? क्योंकि हम उनकी सेवा नहीं कर रहे हैं। ஏனென்றால் நாம் அவர்களின் சேவையை செய்வதில்லை. हम किसकी कर रहे हैं? நாம் யாருடைய சேவையை செய்கிறோம்? हम तो ईश्वर का बच्चा समझ करके इनकी सेवा करते हैं। நாம் ஈஸ்வருடைய குழந்தைகள் என்று புரிந்து கொண்டு இவர்களின் சேவையை செய்கிறோம். ये बच्चा बुद्धि है। இவர்கள் குழந்தை புத்தி கொண்டவங்களாக இருக்கிறார்கள். எப்படி குழந்தை இருக்கிறாங்க? छोटा बच्चा होता है ना, तो उसको गोद में ले लो तो नाक नोच लेगा। அப்பொழுது அவர்களை மடியில் தூக்கி கொண்டால் பிறகு மூக்கை கிள்ளி விடுகிறார்கள், கீறி விடுகிறார்கள், बाल पकड़ लेगा, முடி இழுக்கிறார்கள், आंख में उंगली डाल देगा। கண்களுக்குள் கையை விட்டு விடுகிறார்கள். तो समझ लेना चाहिए ये तो छोटे छोटे बच्चे हैं। எனவே புரிந்து கொள்ளணும் என்னவென்றால் இவர்கள் சிறிய சிறிய குழந்தைகள் ஆவார்கள். इनकी हमें सेवा भी करनी है और इनकी बातें भी सुननी है। இவர்களின் சேவையும் செய்யணும், பிறகு இவர்களின் விஷயங்களையும் கேட்டுக்கொள்ளணும். अगर ये मार पिटाई भी करते हैं, ऐसे कि एडवांस वालों में बहुतों की मार पिटाई होती भी है। ஒருவேளை இவர்கள் அடிதடி செய்து விட்டாலும் எப்படி பார்த்தீர்கள் என்றால் இந்த அட்வான்ஸில் நிறைய பேருக்கு அடிதடி என்பது ஏற்படுகிறது. सेवा करने जाते हैं तो उनकी कुटाई पिटाई भी कर देते हैं। சேவை செய்வதற்காக செல்கிறார்கள், பிறகு அவர்களை அடித்து விடுகிறார்கள். तो क्या समझना चाहिए? எனவே என்ன புரிந்து கொள்ளணும்? ये भगवान के छोटे छोटे बच्चे हैं। இவர்கள் கடவுளின் சின்ன சின்ன குழந்தைகள் ஆவார்கள். हम तो सेवाधारी, நாம் சேவாதாரி ஆவோம். हमारा बाप खुद ही सेवाधारी बनकर के आया हुआ है। நம்மளுடைய தந்தை அவரே சுயம் சேவாதாரியாக தான் ஆகிவிட்டு வந்திருக்கிறார். तो सेवाधारी के बच्चे हम भी सेवाधारी। எனவே சேவாதாரினுடைய குழந்தை நாமளும் சேவாதாரி ஆவோம், சேவையை செய்யக்கூடியவர்கள். सदैव यह बातें याद रहें कि हम कल्याणकारी बाप की संतान हैं, जो भी देखते हैं। எப்பொழுதும் இந்த விஷயம் நினைவில் இருக்கட்டும் என்னவென்றால் நாம் நன்மையை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தைகள் ஆவோம். सुनते हैं उनमें अकल्याण का रूप होते हुए भी अपने कल्याण की बात को निकालना है। எந்த விஷயத்தை நாம் கேட்கிறோமோ பார்க்கிறோமோ அதில் நன்மை இல்லாமல் இருந்தாலும் அதில் நாம் நம்மளுக்கான நன்மையினுடைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். भल रूप अकल्याण का हार व ग्लानि का हो, क्योंकि स्थिति को डगमग करने के कारण यह तीनों ही होते हैं। பலே அந்த ரூபம் நன்மை இல்லாத ரூபமாக இருக்கலாம், தோல்வி இல்லையானால் அவதூறத்தின் ரூபமாக இருக்கலாம். ஏனென்றால் நம்மளுடைய நிலையை அசைப்பதற்கு மூன்று காரணமும் இந்த மூன்று விஷயங்கள் தான் ஆகும். तो रूप भल यही दिखाई दे, எனவே பலே இந்த ரூபம் தென்படலாம். लेकिन उस अकल्याण के रूप को कल्याणकारी के रूप में ट्रांसफर करने की शक्ति, எனவே அந்த நன்மை இல்லாத ரூபத்தை நன்மை உள்ள ரூபத்தில் டிரான்ஸ்பர் செய்யக்கூடிய சக்தி, व ग्लानि को भी उन्नति का रूप समझ धारण करने की शक्ति, பிறகு அவதூறத்தையும் உன்னத்தினுடைய ரூபம் என்று புரிந்து கொண்டு அதை தாரணை செய்யக்கூடிய சக்தி, व हार से भी आगे के लिए 1000 गुना विजय बनने की हिम्मत, उल्लास और பிறகு தோல்வியின் மூலமாகவும் முன்னேறுவதற்கான 1000 கணக்கில் வெற்றியினுடைய தைரியம், பிறகு சந்தோஷம், பிறகு युक्ति निकालने की शक्ति யுக்தியை வெளியே கொண்டு வருவதின் சக்தி अगर अपने पास है तो कभी भी सूरत और सीरत में उनका असर नहीं पड़ेगा। எனவே எப்பொழுதும் இந்த சக்தி இருந்தால் என்றால் முகத்தில் பிறகு மனதில் அவர்களின் பிரபாவம் என்பது ஏற்படாது. அவ்யக்தவாணி 29/8/1971 பக்கம் 1065 கடைசியில். अव्यक्त वाणी तारीख 29 अगस्त 1971 पृष्ठ